சங்கீதம் 68:25 பார்த்தீங்கன்னா போட்டுருங்க, முன்னாக பாடுகிறவர்களும் பின்னாக வீணைகளை வாசிக்கிறவர்களும் சுற்றிலும் தம்புரு வாசிக்கிற கன்னிகையிலும் நடந்தார்கள் இருக்குதுங்க. இது யாரை சுற்றி இது நடந்துச்சுன்னா கேட்டிங்கன்னா, தேவ பர்வதமாகிய பாசான் பர்வதத்தில் நம்முடைய கர்த்தர் நடந்தாராங்க. அவர் நடக்கும்போது அவரை சுற்றிலும் இப்படி தானே இருந்துச்சாங்க. இன்றைக்கும் கூட ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில் இருக்காருங்க. அப்போ அவரை நம்ம எப்படி கனப்படுத்தினா, அவரை பாடி துதித்து அவரை மேன்மைப்படுத்துறது மூலமாக தாங்க அவரை நம்ம கனப்படுத்துகிறோம். எப்படி அவர் இருக்கிற இடத்துல துதி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவருக்கான துதியை ஒவ்வொரு நாள் செய்யணுங்க. அப்போ அவருக்கான துதி என்ன? அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக டெய்லி நன்றி சொல்லுங்க. அதுக்காக பாடல்களை பாடி அவரை துதியுங்க. அவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போய் உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் உங்களை விட்டு நீக்கிறத பாருங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூ.